ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மகர ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சனி உங்கள் ராசிக்கு 2வது இடமான கும்பத்தில் உட்காந்துருக்கார். வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறார். குரு உங்கள் ராசிக்கு 4வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்கார். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் உங்கள் 4வது வீட்டிலேருந்து 5வது வீடான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ராகு உங்கள் ராசிக்கு 3வது இடமான மீனமில் உட்காந்துருக்கார். அப்படியே ஆப்போசிட்டில் கேது உங்கள் 9வது வீட்டில் உட்காந்துருக்கார். ராகு கேது பயிற்சி அக்டோபர் 30 தான் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு வரும்போது சனி, ராகு, கேது, அப்புறம் குரு இவங்க 4 பேர் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இவங்க 4 பேர் தான் ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட்டு கரியர். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. குரு உங்கள் 4வது வீட்டில் இருக்கார். ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் 4வது வீட்டிலேருந்து உங்கள் 10வது வீட்டை பார்த்துறார். 10வது வீடுனாலே கரியர், ரெக்கக்னேஷன், ஸ்டேட்டஸ், புகழ், பதவி எல்லாத்தையும் குறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன், வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ஒரு க்ரீன் டிக். அடுத்து வரப்போகிற 8 மாதம், அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வரப்போகிற 8 மாதம் மே மாதத்துலேருந்து அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு 5வது வீட்டிலேருந்து உங்கள் 11வது வீட்டை பார்த்துருவார், உங்கள் லாபஸ்தானம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய வேலையிலேருந்து வரக்கூடிய லாபத்தை குறிக்குது. அது நிறையா லாபம் வரும், அதாவது நிறையா காசு வரும். ஸோ வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பண்ணுற வேலையில் மெயினாக வெளிநாடு வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஜாக்பாட் தான். வெளிநாடு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 5-6 வருஷம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இந்த வருஷம் அவங்களே கூப்பிட்டு, என்னப்பா நீ போறியா, உன் பாஸ்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கேட்பாங்க. ஸோ பாஸ்போர்ட்லாம் ரெனியூ பண்ணணுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெளிநாடு போகிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க 12வது அதிபதி குரு, அவரை 5வது வீட்டுக்கு போகிறாரு. ஸோ பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ராகு வேறு அவங்க 3வது இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ நீங்கள் பண்ணுற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். காரிய ஜெயம், காரிய வெற்றி இது எல்லாத்தையுமே 3வது இடத்துல இருக்க ராகு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பண்ணுற வேலைகள் எல்லாருக்குமே தெரிய வரும். உங்கள் பாஸ், மேனேஜர் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற வேலை தெரிய வரும். உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்து பிஸ்னஸ். ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் சனி உங்கள் 2வது இடத்துல உட்காந்துருக்கார். சனி ஸ்லோவாக தான் கொடுப்பார், உடனே வாரி வழங்கிட மாட்டார். ஆல்ரெடி உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா சனி பயிற்சி ஜனவரியில் ஆயிடுச்சு 2023. ஸோ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் சனி உங்களுக்கு ஸ்லோவாக தருவார் அந்த ப்ராஃபிட்ஸை. இன்றைக்கி நைட்டு 10,000 போட்டோம், நாளைக்கு 1 லட்சம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் ஸ்லோவாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 5வது இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்கள் ராசியவே பார்த்துருவார். அது உங்கள் ராசியவே குரு பார்க்குறனால ப்ராஃபிட்ஸ் நிறையா வரும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில். சனியும் 2வது இடத்துலேருந்து ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுவார். மெயினாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் வரும். நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அரிசி இல்லை தானியம் இல்லை ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், கார்மெண்ட்ஸு இல்லை மேக்கப் ஐட்டம், மேட் இன் இண்டியா ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை அங்கேருந்து ஒன்று இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறீங்க. டேட்ஸு, கல்ஃப்லேருந்து டேட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இம்போர்ட் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் தான். பல மடங்கு லாபம் வரும் நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து. வீடு வாங்கணும், மனை வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினச்சிருந்த மகர ராசிக்கு குரு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் கடன் வாங்கி அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 50 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா
இன்னும் ஒரு 30-40 லட்சம் கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கார் வாங்குற மாதிரி இருக்கும். 5 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 3 லட்சம் இல்லை 5 லட்சம் லோன் போட்டு கார் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் 12வது அதிபதி 4வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஹெல்த்து. உடல் நிலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது மகர ராசிக்கு 2024 பொறுத்த வரைக்கும். சனி உங்கள் 2வது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணிவிடுவார். மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். அங்கேருந்து உங்கள் ராசியை பார்த்துருவார். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் மோஸ்ட்லி கிடையாது. இருக்கிற பிரச்சனையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் எக்ஸசைஸ் ரொட்டீன், ஜாகிங், வாக்கிங் இந்த மாதிரிலாம் எதாவது போயிட்டுருந்தீங்கன்னா அது ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2024? ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது மே மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா குரு உங்கள் 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுறார். அவர் வந்துட்டு ஒரு இயற்கை சுபர். அதனால் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார் ரிலேஷன்ஷிப் ஏரியாவில். சிங்கிளாக இருக்கீங்க, கமிட் ஆகணும்னு நினச்சாலும் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் ஃபாரினில் இருக்கவங்க வெளிநாட்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபாரினர்ஸோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் உங்கள் 12வது அதிபதி 5வது இடத்துக்கு போகிறார். ஸோ வெளி மாநிலம், வெளி நாடு, இல்லை வேறு ஒரு ரிலீஜன், ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஃபைனான்ஸ், பண வரவு. பண வரவுலேயும் எந்த குறைச்சலும் கிடையாதுங்க மகர ராசிக்கு. ஏன்னா சனி உங்கள் 2வது வீட்டில் உட்காந்துருக்கார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்லோவாக கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவார். ஒரேடியாக வாரி வழங்கிட மாட்டார் குரு மாதிரி. பட் ஆனால் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் உங்கள் லக்கை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம், மேலேருந்து டிசம்பர் வரைக்கும். பட் ஸ்டில் சனி உங்கள் 2வது வீட்டில் உட்காந்துருக்கார். நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறனாலும் நீங்கள் கொஞ்சமாக தான் ரிஸ்க் எடுக்கணும். ஓவராக அப்படி இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே போட்டுறக்கூடாது. குரு 5க்கு வந்துடுறாரு அப்படின்னு. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேடிங்கில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 4வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் எடுப்பீங்க. பட் ஆனால் கடைசி 8 மாதத்தில் குரு 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். சனியோட பார்வை மட்டும்தான் உங்கள் 4வது வீட்டுக்கு விழும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கடைசி 8 மாதம் சுமாராக தான் இருக்குது. நிறைய தடங்களை ஏற்படுத்திடுவார் உங்கள் படிப்பில். டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வேலை, வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதனால் நீங்கள் படிக்க முடியாமல் போகிறது. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் கடைசி 8 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து உயர்கல்வி, பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சுமாராக தாங்க இருக்குது. நீங்கள் தீசிஸ், ரிசர்ச் ஒர்க், இல்லை ஒயிட் பேப்பர் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். கிரவுண்டு ஒர்க்கை இப்போயே ஆரம்பிச்சிருங்க. மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேத்து உங்கள் 9வது இடத்துல உட்காந்துருக்கார். தடைகளை ஏற்படுத்துவார். 24 மணி நேரம் ஒரு நாளில் இருக்குன்னா 20 மணி நேரம் உங்களை வேலை செய்ய வைப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் குரு 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி உங்கள் 9வது வீட்டை பார்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை ஒயிட் பேப்பர், ரிசர்ச் ஒர்க் எது பண்ணணுன்னாலும் மே மாதத்துக்கு அப்புறம் டைம் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த 9வது இடத்துல இருக்க கேத்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு சில மனக்கசப்பான விஷயங்களை ஏற்படுத்துவார், சண்டைகளை ஏற்படுத்துவார், பிரிவுகளை ஏற்படுத்துவார். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உங்கள் அப்பாவோட வாக்குவாதங்கள், சண்டைகள் வேணாம். அப்படி ஸ்மூத்தாக தான் இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 9வது இடத்துல இருக்க கேத்து உங்களை ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உங்களை தூண்டி விடுவார். நீங்கள் ரிஷிகேஷ் போகிறது, இல்லைன்னா பத்ரிநாத், கேதார்நாத், காஷி
அந்த மாதிரி போகிறது. இல்லைனா பக்கத்தில் இருக்க திருப்பதி போகணுன்னா கூட நமக்கு வந்து டைம் கூடி வரணும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு 9வது இடத்துல இருக்க கேது பண்ணுவார். பட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா 9வது இடத்துல இருக்க கேது உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தொலைக்க வச்சுருவார். ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டூர் போகிறப்ப அது தொலைஞ்சிரும். உங்கள் ஹேண்ட்பேக் வந்து ஏர்போர்ட்டில் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட். அண்ட் 2ல் சனி உட்காந்துருக்கனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் பையனுக்கு வந்து ஐஃபோன் வாங்கித்தரேன், இல்லை ஒரு டேப்லெட் வாங்கித்தரேன், ஐபேட் வாங்கித்தரேன் இந்த வருஷம் மே மாதம் அப்படின்னு சொல்லிலாம் வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் மனைவிக்கு வந்துட்டு ஆனிவர்சரி அப்போது ஒரு கிஃப்ட் வாங்கித்தரேன், ஒரு நெக்லஸ் வாங்கித்தரேன் அப்படின்லாம் சொல்லி வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து மேரேஜ், கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க, பொண்ணோ இல்லை பையனோ. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் அருமையாக இருக்குங்க. குரு பலன் வருது, குரு 5வது வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சொந்த ஜாதக பொருத்தம் எல்லாமே சரியாக இருக்குன்னா மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அடுத்து மேரிட் கப்புள்ஸ், கல்யாணமான கணவன் மனைவிக்கு உங்களுக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி உங்கள் ராசியை பார்ப்பார். ஸோ உங்களுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஆல்ரெடி ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7வது வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வருஷம். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஸ்மூத். அடுத்து பயணம், சிறு தூர பயணம் போகிறவங்களுக்கு, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட் வீட்டுக்கு வரவங்க, இல்லைனா வீக்கெண்ட் ட்ரிப்பு வந்துட்டு இப்போ சென்னை டு பாண்டிச்சேரி போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே டைம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ராகு 3வது இடத்துல உட்காந்துருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். அவர் உபஜய ஸ்தானத்தில் ரொம்ப நல்லாவே வேலை செய்வார். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நெடுந்தூர பயணம், வெளிநாட்டுக்கு போகிறீங்க இல்லைனா வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க, டிசம்பர் மாதம் உங்கள் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போலேருந்தே ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் உடைமைகள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஐட்னரி குழப்பறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஐட்னரி மாறி போகிறது, இல்லை ஃப்ளைட்டு மிஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மே மாதத்தில் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அவர் உங்கள் 9வது வீட்டை பார்த்துருவார். கேத்து அங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க, மகர ராசிக்கு 2024 எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பையும் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.